படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு புத்த மத வழக்கப்படி இறுதிச் சடங்கு. மருத்துவமனையில் இருந்து உடலை எடுத்து சென்றபோது வழிநெடுகிலும் பொதுமக்கள் அஞ்சலி. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருவள்ளூர் மாவட்ட திமுக நிர்வாகி அருள் கைதானதாக அதிர்ச்சி தகவல். வழக்கறிஞரான அருள் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாகவும் தகவல். சென்னை வருகிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி விடியா அரசுக்கு எதிராக கடும் கண்டன கோஷத்துடன் சாலை மறியல். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக 8 பேர் சரண். கொலை குற்றவாளிகள் தாமாக சரணடைந்த நிலையில் காவல்துறை அதிகாரி முதல் முதல்வர் வரை அனைவரும் இரவோடு இரவாக கைது செய்ததாக பொய் கூறி வருகிறார்கள் என மக்கள் வேதனை. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 3 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கைதான 11 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி பரமசிவம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் அஞ்சலி. விடியா திமுக ஆட்சியில் 3 வருடத்தில் கூலிப்படையால் அரசியல் கொலைகள் நடந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி விட்டதாகவும் விமர்சனம். சென்னை மாநகரில் கடந்த ஆண்டை காட்டிலும் 5 கொலைகள் குறைந்துள்ளதை ஏதோ போலீசின் சாதனை போல விளக்கிய சென்னை மாநகர காவல் ஆணையர், ரவுடிகளின் கொட்டத்தை அடக்க முடியாமல் இப்படி பேசுவதற்கு வெட்கமில்லையா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலையால் சென்னையே பதற்றத்தில் இருப்பதாக உணர்வதாக குமுறும் பிரபலங்கள். வீட்டுக்கு வீடு துப்பாக்கி வழங்குங்கள் என மக்களை காக்க முடியாத பொம்மை முதல்வருக்கு காட்டமாக வலியுறுத்தல். அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும். ஆமாம், அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும். பேசாமல் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி, அதில் ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ்லாம் வாங்கி கூட கொடுத்துருங்க. பொண்ணுங்க வீட்டில் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லையாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கையில் துப்பாக்கி இல்லை என்பதை வேவு பார்த்து கொலைக்கு நாள் குறித்த ரவுடி கும்பல். ரவுடி கும்பல் இந்த அளவுக்கு திட்டம் தீட்டும் நிலையில் உப்புமா சாப்பிட்டு கொண்டிருந்ததா விடியா அரசின் உளவுத்துறை என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பட்டா நிலத்தில் கட்டிய வீட்டை இடிக்க முயன்றதால் தீக்குளித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலி. விடியா ஆட்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அத்துமீறலால் அப்பாவி இளைஞன் பலியான பரிதாபம். கடலூர் அருகே அரிவாள்வெட்டில் பாமக பிரமுகர் படுகாயம். பாமக பிரமுகரின் வீட்டுக்கு அருகே மர்ம நபர்கள் நடத்திய வெறிச்செயலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை. ராணிப்பேட்டை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் காரில் இருந்து 1,26,000 ரூபாய் பறிமுதல். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையின் வசமாக சிக்கிய வசூல் மன்னன். ஜூன் ஜூலை மாதத்திற்கான 44 டிஎம்சி காவிரி நீர் பெற விடியா அரசின் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடியா ஆட்சியில் முதலமைச்சரின் மௌனத்தால் காவிரி உரிமை பறிபோகும் பேராபத்து உள்ளதாக PR பாண்டியன் கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கஞ்சா விற்ற 2 போலீசில் சிக்கினர். போக்சோ குற்றவாளியிடம் இருந்து 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். ஆவடியில் தங்கச் செயின் பறிப்பில் ஈடுபட்ட காவலரை பிடித்து தர்மடி கொடுத்த மக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு தப்பியோடும் பரபரப்பு CCTV காட்சி வெளியானது.
கோவையில் தங்கையின் காதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய தடையாக இருந்த அண்ணன் கொலை. தங்கையின் கணவர் உட்பட 2 கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை. விடியா திமுக ஆட்சியில் தொழிற்சங்க நிர்வாகிகள் பணி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் பணி வழங்காமல் தொடர்ந்து புறக்கணிப்பதாகவும் அரசு பேருந்து நடத்துனர் வேதனை. மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக கூறி போக்குவரத்து பொது மேலாளரிடம் புகார் அளித்தும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. போஸ்டிங் வேணால் பணம் கொடுக்கணும், 10,000 ரூபா கொடுக்கணும். பணம் 10,000 கொடுத்தாலும் 3 மாதம் தான் அதுக்கு வேல்யூவு. அதுக்கப்புறம் திரும்ப ரீசார்ஜ் பண்ணாதான் உனக்கு திரும்ப போஸ்டிங் போடுவேன். இல்லைனா நீ ஸ்பேரில் படுத்துனுரு, உனக்கு சரி வர டியூட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழி வாங்குறாங்க. திருச்சியில் பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த தலைமை காவலர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவிக்கு போலீசார் வலைவீச்சு. விடிய ஆட்சியில் பொதுமக்களை காக்க வேண்டிய காவலரே பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபடும் அவல நிலை. நீலகிரி பந்தலூர் பகுதியில் கேரளாவுக்கு செல்லும் மாநில நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பள்ளி மாணவர்கள் முதல் வாகன ஓட்டிகள் வரை கடும் அவதி. நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கோட்டையில் வீட்டில் இருந்து கொண்டு வந்த மதிய உணவு சாப்பிட்ட சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். மகனின் இழப்பை தாங்க முடியாமல் தந்தை ரயிலில் பாய்ந்து தற்கொலை முயற்சி செய்து படுகாயமடைந்ததால் பரபரப்பு. தேனி மாவட்டம் கம்பத்தில் 2 இடங்களில் 115 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் 2 பேர் கைது. விடிய ஆட்சியில் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 வருடங்கள் கழித்து கொலையாளிகளை பிடித்த போலீசார். விடிய ஆட்சியில் குற்றவாளிகளை சுதந்திரமாக திரியவிட்டு கைது என்ற பெயரில் ஏவல்துறை நாடகமாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் அருகே டீ கடையில் இருந்த தண்ணீர் பேரலில் எலி இறந்து கிடந்த சம்பவம். டீ கடையில் டீ குடித்த 7 பேருக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடியிருந்த வீட்டை அதிகாரிகள் இடித்ததால் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் குடிபெயர்ந்த கூலி தொழிலாளி. விடிய ஆட்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையாக மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் அதிக அளவில் சுற்றும் பருமனான ஈக்களால் கிராம மக்கள் அச்சம். கோழி பண்ணையில் இருந்து குடியிருப்பு பகுதி முழுவதும் ஈக்கள் பரவி வருவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் சாலையில் சிதறி விழுந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள். சாலையில் சென்ற பொதுமக்கள் 500 ரூபாய் நோட்டுகளை அள்ளிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள 5 வாசல் ஐயனார் கோவிலில் புரவி எடுப்பு திருவிழா. 5 ஆண்டுகள் பிறகு நடந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கொங்கணி மக்களால் கொண்டாடப்படும் உத்திரிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பேராலய வளாகத்தில் இருந்து துவங்கி கடற்கரை சாலை வழியாக மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்த கொடி ஊர்வலம். செங்கல்பட்டு அருகே அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் தாய் மகள் பலி. பழவேலி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து மோதியதில் அப்பளம் போல் நொறுங்கிய கார்.